அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தீவிரமடையும் மோதல், எரிபொருள் இறக்குமதிக்கு பாதிப்பு, அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு விசேட அறிவிப்பு. மத்திய கிழக்கு நிலவும் போர் மோதல்கள், ஜெய்சங்கர் விஜிதஹேரத்திற்கு இடையே விசேட தொலைபேசி உரையாடல். எரிபொருள் நெருக்கடியால் கோழி இறைச்சி, முட்டை விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். குறைவடைந்த கச்சா எண்ணெய் விலை. இலங்கை மத்திய வங்கி கொள்கை வட்டி விகிதம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. நாளை வங்கியில் வைப்பிலிடப்படும் அசஸ்ம கொடுப்பனவுகள். நீதிமன்ற வளாகத்திற்குள் நடந்த பயங்கரம், கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண். 6 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன தம்பதியின் உடலங்கள் கால்வாயில், அதிர்ச்சியில் போலீசார். போர் பதற்ற நிலையிலும் இலங்கை தேயிலைகளுக்கான கேள்வி உயர்வு. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் தீவிரமடைந்துள்ள மோதல் நிலைமைக்கு மத்தியில் எதிர்வரும் கால பகுதிகளில் எரிபொருள் இறக்குமதிக்கு பாதிப்பு ஏற்படும் சாத்தியமுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருளை மிகவும் சிக்கனமான முறையில் பயன்படுத்துவது அரசு மற்றும் தனியார் துறைகளின் பொறுப்பாகும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதற்கமைய அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்லும் பொருட்டு அறிவுறுத்தப்பட்டுள்ள வழிகாட்டல்களை விரைவாக செயற்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை அரசாங்க நிறுவனங்கள் எரிபொருள் மற்றும் வலுசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் வழிகாட்டல் ஆலோசனைகள் உத்தியோகத்தர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்கும் போது பிரத்யேக வாகனத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக இயலுமான வகையில் பொது போக்குவரத்து சேவையோ அல்லது குழுவாகவே போக்குவரத்து சேவையை பயன்படுத்த வேண்டும். அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் அலுவலக வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கான வழிகாட்டல்கள் நிறுவன மட்டத்தில் தயாரிக்க வேண்டும். கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு தூர பிரதேசத்தில் இருந்து அதிகாரிகளை அழைப்பதை மட்டுப்படுத்தி நிகழ்நிலை முறைமை அல்லது தொழில்நுட்ப அணுகுமுறைகளை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அதேபோல் ஆவணங்கள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களை மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் முறைமை ஊடாக அனுப்புதல் அவசியமாகும். பாதுகாப்பு மற்றும் சாதாரண சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்காக மேலதிகமாகவே கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக உரிய நடவடிக்கைகளை நிறுவன மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும். அரசு துறையில் தற்போது பயன்பாட்டில் இயங்கக்கூடிய தரத்தில் 92,000 வாகனங்கள் உள்ளன. இந்த அனைத்து வாகனங்களுக்குமான எரிபொருளை இயலுமான அளவில் சேமித்தால் எரிபொருள் கையிருப்பை பாதுகாக்க முடியும். அத்துடன் இயற்கையான வெளிச்ச மூலங்களை இயலுமான வகையில் பயன்படுத்த வேண்டும். இயல்பான சந்தர்ப்பங்களில் மேசை விளக்குகளை பாவித்து மின் விளக்குகளை அணைத்து வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இரவு வேளைகளில் அவசியமான இடங்களுக்கு மாத்திரம் மின் விளக்குகளை ஒளிரச் செய்வதற்குரிய ஆலோசனைகளை நிறுவன காவலாளிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்குங்கள். உள்ளூராட்சி மன்றங்களின் கீழுள்ள வீதி விளக்குகளை தேவையற்ற சந்தர்ப்பங்களில் அணைப்பதற்குரிய விசேட நடவடிக்கைகளை கட்டாயம் செயற்படுத்த வேண்டும். இரவு வேளைகளில் அவசியமான இடங்கள் வீதிகளுக்கு மாத்திரம் மின் விளக்குகளை ஒளிரச் செய்ய வேண்டும். இரவு 9 மணிக்கு பிறகு பொது இடங்களில் வர்த்தக வியாபாரங்கள் மற்றும் பொது விளம்பரங்களுக்கு பொருத்தப்பட்டுள்ள மின் விளக்குகள் அணைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சகல அரசு உத்தியோகத்தர்கள் இந்த வழியாக நெருக்கடியின் போது நாட்டு மக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட வேண்டும். தேசிய வளசக்தி பாதுகாப்புக்கு அனைவரும் இயலுமான வகையில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் ஆகியோருக்கிடையே நேற்று முன்தினம் விசேட தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் மோதல்கள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பிராந்திய ரீதியான தாக்கங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இலங்கை வெளிவிவகார அமைச்சருடன் ஒரு சிறந்த உரையாடல் இடம்பெற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களின் விளைவுகள் மற்றும் தற்போதைய சூழல் குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டையும் அவர் இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார். குறிப்பாக இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முதலிடம் கொள்கை மற்றும் இந்திய பெருங்கல் பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தும் மகாசாகர் செயற்திட்டம் ஆகியவற்றின் மீதான இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை அமைச்சர் ஜெய்சங்கர் இக்கலந்துரையாடலில் மீள உறுதிப்படுத்தியுள்ளார்.
இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த ராஜதந்திர பேச்சு மிகவும் வெற்றிகரமானதாகவும் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதாகவும் அமைந்திருந்ததாகவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வால் ஒரு முட்டையின் விலை 40 ரூபாவாகவும் தோலுடன் கூடிய 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை 100 ரூபாவிலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிறிய முட்டையின் விலை 37 ரூபாவாகவும் நடுத்தர முட்டையின் விலை 39 ரூபாவாகவும் பெரிய முட்டையின் விலை 41 ரூபாவாகவும் உயர்ந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் எரிவாயு விலை உயர்வு ஆகியவை கோழி வளர்ப்பு நடவடிக்கைகளை கடுமையாக பாதித்துள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். கோழி பண்ணைகளில் இளம் கோழி குஞ்சுகளை வெப்பநிலையில் வைத்திருக்க எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எரிபொருள் விலை உயர்வு கோழி வளர்ப்பு தொழிலை வழக்கத்திற்கு மாறாக பாதித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோழி பண்ணைகளில் இருந்து தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. தற்போது 1 கிலோ கோழிக்கறியின் விலை 1200 ரூபாய் முதல் 1250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நாளாந்தம் சுமார் 700 மெட்ரிக் டன் தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. ஒரு மாதத்திற்கான கோழி இறைச்சி தேவை 22,000 மெட்ரிக் டன்களாகும். டீசல் விலை உயர்வால் கடலுக்கு செல்லும் படகுகளின் எண்ணிக்கை குறைதல், சந்தையில் கிடைக்கும் மீன்களின் அளவு குறைதல், பன்றி இறைச்சி உற்பத்தி குறைதல், 1 கிலோ மாட்டு இறைச்சியின் விலை 2,800 ரூபாவாக உயர்த்தல் மற்றும் 1 கிலோ ஆட்டு இறைச்சியின் விலை 3,500 ரூபாவை தாண்டுதல் போன்ற காரணங்களால் கோழி இறைச்சிக்கான தேவை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் கோழி இறைச்சி லாபகரமானதாக உள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக சரிந்துள்ளது. அதன்படி வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி ஒரு பீப்பாய் WTI கச்சா எண்ணெய் விலை 4.42% குறைந்து 88.27 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. மேலும் ஒரு பீப்பாய் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 5.41% குறைந்து 98.84 டாலராக பதிவாகியுள்ளது. இதன்படி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு பீப்பாய் முர்பான் கச்சா எண்ணெயின் விலை 119.88 டாலர் ஆகும். அதன்படி இது முந்தைய விலையை விட 11.31% குறைவு என்று வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் மேலும் தெரிவித்துள்ளன. இலங்கை மத்திய வங்கி நேற்று நடைபெற்ற தனது சமீபத்திய பணவியல் கொள்கை சபை கூட்டத்தை தொடர்ந்து இரவு நேர கொள்கை வட்டி விகிதத்தை தற்போதைய 7.75% என்ற அளவில் பராமரிக்க முடிவு செய்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அளவில் மாறிவரும் நிகழ்வுகளையும் கண்ணோட்டங்களையும் குறிப்பாக தற்போதைய மத்திய கிழக்கு மோதலால் எழும் நிச்சயமற்ற தன்மைகளையும் கவனமாக பரிசீலித்த பின்னரே வாரியம் இந்த முடிவை எடுத்ததாக இலங்கை மத்திய வங்கி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புவிசார் அரசியல் பதற்றங்கள் அதிகரிப்பதால் ஏற்பட்ட நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி விலைகளில் ஏற்பட்ட கடுமையான உயர்வு மற்றும் வர்த்தக இடையூறுகள் உள்நாட்டு எரிசக்தி விலைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க மேல்நோக்கிய சரிசெய்தலை அவசியமாகின. 5% என்ற இலக்குடன் ஒப்பிடுகையில் பிப்ரவரி 2026 1.6% என்ற தற்போதைய குறைந்த அளவிலான பணவீக்கமானது உயர்ந்த எரிசக்தி விலைகளின் தாக்கத்தையும் பணவீக்கத்தின் மீதான அதன் பரவல் விளைவுகளையும் ஈடு செய்வதற்கு போதுமான இடத்தை வழங்குகிறது என்று மத்திய வங்கி குறிப்பிடுகிறது. தற்போது கிடைத்துள்ள சமீபத்திய தரவுகள் மற்றும் மேலும் நிச்சயமற்ற தன்மைகளை கருத்தில் கொண்டு பணவீக்கமானது முன்பு கணிக்கப்பட்டதை விட முன்னதாகவே 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் 5% என்ற இலக்கை மட்டுமென இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு பணவீக்கமானது அந்த இலக்கை சுற்றி நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் இறுதியில் தித்வா புயல் ஏற்பட்ட இடையூறுகள் இருந்த போதிலும் 2025 ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் 5% என்ற வலுவான உண்மையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் இறக்குமதிகளை காட்டிலும் வலுவான ஏற்றுமதி வருவாய், அத்துடன் அதிகரித்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள் மற்றும் சுற்றுலா வருவாய் ஆகியவற்றின் ஆதரவுடன் 2026 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் வெளித்துறை வலுவாக இருந்தது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதலானது குறிப்பாக எரிசக்தி, சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணத்தின் ஓட்டம் ஆகியவற்றின் மூலம் இலங்கையின் வெளித்துறை கண்ணோட்டத்துக்கு அபாயங்களை ஏற்படுத்துகிறது. பணவீக்கம் இலக்கை சுற்றி நிலை பெறுவதை உறுதி செய்யவும் பொருளாதாரம் அதன் முழு திறனை எட்டுவதற்கு ஆதரவளிப்பதற்கும் பொருத்தமான கொள்கை நடவடிக்கைகளை செயல்படுத்த பணவியல் கொள்கை வாரியம் தயாராக உள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.
சிரேஷ்ட பிரஜைகளுக்கான மார்ச் மாத கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி இதனுடன் தொடர்புடைய கொடுப்பனவுகள் மார்ச் 26ஆம் தேதி வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 70 வயதுக்கு மேற்பட்ட 6,22,462 சிரேஷ்ட பிரஜைகள் இந்த கொடுப்பனவை பெறவுள்ளனர். இதற்காக மொத்தம் 3.1 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 71,339 சிரேஷ்ட பிரஜைகளுக்கு மொத்தம் 356 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த தொகைகள் அந்தந்த பயனாளிகளின் கணக்குகளில் வியாழக்கிழமை வரவு வைக்கப்படும் என்று நலன்புரி சபை தெரிவித்துள்ளது. பயனாளிகள் மார்ச் 26 முதல் தங்களது கணக்குகளின் ஊடாக அசஸ்மெண்ட் நலன்புரி நிதி பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் கல்கமுவ நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் வளாகத்திற்கு முன்பாக 37 வயதான பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட தனிப்பட்ட விரோதத்தால் இந்த கொலை நடந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மொரகொள்ளகம பகுதியைச் சேர்ந்த வீரரத்ன பிரதீப டி சில்வா என்ற பெண்ணே கொலை செய்யப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று காலை சுமார் 9:20 மணியளவில் நீதிமன்ற வளாகத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. கத்திக்குத்து காயங்களால் படுகாயமடைந்த அப்பெண் உடனடியாக கல்கமுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலை சுமார் 9:45 மணியளவில் அவர் உயிரிழந்துள்ளார். கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பாணந்துறையைச் சேர்ந்த நிரோசன் டி சில்வா என்ற சந்தேக நபர் கத்தியுடன் தப்பியோடிய போது கல்கமுவ நகரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் சில காலத்துக்கு முன்பு திருமணம் நடைபெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுமார் 7 மாதங்களுக்கு முன்பு அவர் சந்தேக நபரிடமிருந்து பிரிந்து வேறொருவருடன் வாழ்ந்துள்ளார். மேலும் அவர்கள் சட்டப்படி பிரியவில்லை. முந்தைய பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் பங்கேற்பதற்காக அவர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். இருவருக்கும் இடையே நடந்த கடுமையான வாக்குவாதத்தின் பின்னர் சந்தேக நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியுள்ளார். சந்தேக நபர் கல்கமுவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 6 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் காலத்தில் காணாமல் போன தம்பதியரின் உடல்கள் கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவின் கீழ் உள்ள வெள்ளம்பட்டிய கம்பிக்கொட்டுவ பகுதியில் உள்ள ஒரு கால்வாயில் இருந்து நேற்று மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 62 வயதான சுனில் குமாரசிங்க மற்றும் கமந்த சில்வா ஆகியோரே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டவர்கள். 2020ஆம் ஆண்டில் அவர்களது உறவினர்களால் குறித்த தம்பதியர் காணாமல் போனதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. முதற்கட்ட விசாரணைகளில் எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் ஜனாதிபதி செயலகத்திடம் முறையிட்டனர். அதனை அடுத்து செயலகம் தம்பதி காணாமல் போன வழக்கை கொழும்பு குற்ற பிரிவிடம் ஒப்படைத்தது. சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் இந்திகா லொககேட்டியின் மேற்பார்வையில் பாதிக்கப்பட்டவர்களின் இல்லத்திற்கு அருகில் வசித்து வந்த ஒரு தம்பதியினரிடம் புலனாய்வாளர்கள் விசாரணை நடத்தினர். அதையடுத்து போலீசார் சந்தேகத்துக்குரிய தம்பதியினரையும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த மற்றொரு நபரையும் கைது செய்தனர். அவர்கள் இருவர் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையாக இருந்தனர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டதாகவும் பெண்ணின் தங்க நகைகள் திருடப்பட்டதாகவும் உடல்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மறைக்கப்பட்டதாகவும் விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது. பல சந்தர்ப்பங்களில் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட போதும் பிரதான சந்தேக நபர் அவற்றை மீண்டும் புதைத்ததாக கூறப்படுகிறது. இந்த கொலைகளுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் இலங்கை தேயிலைகளுக்கான கேள்வி கணிசமாக அதிகரித்துள்ளதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்ற நிலைமைகள் காரணமாக அந்த நாட்டு மக்கள் உணவுப் பொருட்களை கையிருப்பில் வைக்க முற்பட்டுள்ளதால் தேயிலைக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் ராஜ் ஒபேசேகர தெரிவித்துள்ளார். கடந்த வார ஏலத்தில் 1 கிலோ தேயிலையின் சராசரி விற்பனை விலை 1153 ரூபாவாக காணப்பட்டது. ஏலத்தில் விற்பனையாகாத தேயிலையின் அளவு 8% முதல் 10% வரை மாத்திரமே உள்ளது. இது சந்தையின் சாதாரண நிலையாகும். கார்மோஸ் நீர்ணை மூடப்பட்டமை மற்றும் மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக குவைத், சவுதி அரேபியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளுக்கான ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது.
துருக்கி மற்றும் ஈராக் போன்ற நாடுகளுக்கு மாற்று கப்பல் பாதைகள் ஊடாக ஏற்றுமதிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் விளைவாக சந்தையில் நிலவிய பாதிப்புகள் படிப்படியாக குறைந்து வருகின்றன. தேயிலை செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு 3 மாதங்களுக்கு தேவையான உரத்தை வழங்குவதற்கான விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேயிலை தொழிற்சாலைகளின் உற்பத்தியை தடையின்றி முன்னெடுப்பதற்கு தேவையான எரிபொருளை தொடர்ந்து வழங்குவதை உறுதி செய்ய விசேட சுற்று நிரூபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.